சாய்ராம். சாய் மகிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மள நிறைய பேருக்கு கருட புராணம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? இப்போது இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருட புராணம்னா என்ன அப்படின்றதையும் கருட புராணம் சொல்கிற நன்மைகள் பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். மனிதர்கள் குறைந்தபட்ச நல்லொழுக்கத்தையாவது பின்பற்றி வாழணும் அப்படின்ற அந்த உயரிய நோக்கத்திலேயே ஒவ்வொரு சொல்லுக்கும் சிந்தனைக்கும் செயலுக்கும் விளைவா பாவ புண்ணியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வகுக்கப்பட்டிருக்கு. மனிதர்களுடைய பாவ புண்ணியங்களுடைய அடிப்படையில் இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய ஆன்மாவுக்கு தண்டனையோ வெகுமதியோ நிச்சயமா உண்டு. அதற்காக சொர்க்கம் நரகம் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது பொதுவாக எல்லா மதங்களையும் சொல்லப்படுற ஒரு கருத்து. சொர்க்க நரகம் பற்றி மற்ற எல்லா நூல்களை விட கருட புராணத்தில் தெளிவாக விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. 18 புராணங்களில் தொன்மையான கருட புராணம் நீத்தார் வாழ்வு, ஈம சடங்குகள், மறுபிறவி, சொர்க்கம் நரகம், அது மற்றும் இல்லாமல் மருத்துவம், வானியல், உடல் இயக்கம், ஆன்மாக்களுடைய நிலைகள், நவரத்ன பலன்கள், சடங்குகள், தானம், இது மாதிரியான பல விவரங்கள் 19,000 பாடல்கள் சொல்லப்பட்டிருக்கு. இறப்புக்கு அப்புறமா ஆன்மாக்களுடைய நிலை என்ன அப்படின்னுட்டு கருட பகவான் கேட்க ஸ்ரீமன் நாராயணன் விளக்கி சொல்ற கருத்துக்களையே வியாச பகவான் 19,000 ஸ்லோகங்களா கருட புராணம் அப்படின்ற பேர்ல எழுதியிருக்காரு. இப்போ கருட புராணம் சொல்ற நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பத்தி நாம கொஞ்சம் தெளிவா கேட்கலாம். அன்னதானம் செய்யறதுனால விரும்பிய உலகத்துல 1 வருடம் வீதம் சுகமா இருப்பாங்க. கோதானம் செஞ்சா கோலோகத்துல வாழ்வாங்க. பசு கன்றியினும் சமயம் தானம் கொடுத்தவங்களுக்கு கட்டாயம் வைகுண்ட பிராப்தம் உண்டு. குடைதானம் செஞ்சோம் அப்படின்னா 1000 ஆண்டுகள் வருணலோகத்தில் சுகமாக இருப்பாங்க. நெய், கட்டில், மெத்தை, ஜமுக்காலம், பாய், தலையணை, இதில் எதை தானம் செஞ்சாலும் சந்திரலோகத்தில் சுகமாக இருப்பாங்க. வஸ்திரதானம் கொடுத்தவங்களுக்கு 10,000 ஆண்டுகள் வாயுலோகத்தில் வாழ்வாங்க. ரத்தம், கண், உடல் தானம் கொடுத்தவங்க அக்னி லோகத்தில் ஆனந்தமாக இருப்பாங்க. ஆலயத்துக்கு யானை தானம் கொடுத்தவங்க இந்திரனுக்கு சமமான ஆசனத்தில் உட்கார்ந்திருப்பாங்க. குதிரையும் பல்லக்கும் தானம் கொடுத்தவங்களுக்கு 14 இந்திரன் காலம் வரை வர்ணலோகத்தில் வாழ்வாங்க. அதே மாதிரி நந்தவனங்களை ஆலயத்துக்கு கொடுக்கறவங்க வாயுலோகத்தில் வாழ்வாங்க. தானியங்களையும் நவரத்னங்களையும் தானம் கொடுத்தவங்க மறு ஜென்மத்தில் அறிவாளியாகவும் தீர்க்க ஆயுள் இருக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. பயன் கருதாம தானம் செய்கிறவங்களுடைய மரணம் உன்னதமாக இருக்கிறதோடு மறுபிறவி கிடையாது. நற்செயலை விரும்பி செய்கிறவங்க சூரிய லோகத்துக்கு போவாங்க. தீர்த்த யாத்திரை போகிறவங்களுக்கு சத்தியலோக வாசம் கிடைக்கும். ஒரு கன்னிகையை ஒழுக்கமாக வளர்த்து விவாதம் செஞ்சு கொடுக்கறவங்களுக்கு 14 இந்திர ஆயுட்காலம் வரை அமராவதியில் சுகமாக இருப்பாங்க. பொன், வெள்ளி ஆபரணங்களை தானம் கொடுத்தவங்க குபேர லோகத்தில் வாழ்வாங்க. பண உதவி செய்கிறவங்க ஸ்வேத தீபத்தில் நெடுங்காலம் வாழ்வாங்க. நீர்நிலைகள் சீர்திருத்தம் பண்ணுறவங்களும் உண்டாக்குறவங்களும் ஜனலோகத்தில் நீண்ட காலம் வாழ்வாங்க. பயனுள்ள மரங்களை நட்டு பாதுகாக்கிறவங்க தபோலோகத்தை அடைவாங்க. புராண நிகழ்ச்சிகளை குறிக்கிற சிற்பங்களுடைய கோபுரம் கட்டுற செலவை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா 64 ஆண்டுகள் பரமபதத்தில் இருப்பாங்க. தெய்வம் பவனி வர வீதிகளை செம்மைப்படுத்துறவங்க 10,000 வருடங்கள் இந்திரலோகத்தில் சுகமாக இருப்பாங்க. பௌர்ணமியில் டோலோ உற்சவம் செய்கிறவங்க இம்மையிலும் மறுமையிலும் இன்பமாக இருப்பாங்க. தாமிர பாத்திரத்தில் எள்ளை தானம் கொடுத்தவங்களுக்கு நற்குலத்தில் பிறந்து திடகாத்திரமாக கீர்த்தியோடு பிரகாசமாக இருப்பாங்க. சுவையான பழங்களை தானம் கொடுத்தவங்க ஒரு கனிக்கு 1 ஆண்டு வீதம் கந்தர்வ லோகத்தில் சுகமாக இருப்பாங்க. ஒரு சொம்பு நல்ல தண்ணியை நல்லவங்களுக்கு தானம் கொடுத்தா கைலாய வாசம் கிடைக்கும். அருணோதயத்தில் கங்கையில் நீராடுறவங்க 60,000 ஆண்டு பரமபதத்தில் இருப்பாங்க. விரதம் நோன்புகளை பக்தியோடு கடைபிடிக்கிறவங்க 14 இந்திர ஆயுட்காலம் வரை சொர்க்கபுரியில் வாசம் செய்வாங்க. சுதர்சன ஹோமம், தன்வந்திரி ஹோமம் செய்கிறவங்க நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க. சத்ருக்கள் இல்லாமல் தீர்க்க ஆயுளோடு இருப்பாங்க. ஷோடச மகாலட்சுமி பூஜையை முறையோடு செய்கிறவங்க குலம் 16 பேர்களையும் பெற்று பெருமையோடு வாழ்வாங்க. இதை படிக்கிறவங்களும் கேட்கிறவங்களும் புண்ணிய காலங்களில் தானம் செய்கிறவங்களும் அவங்களுடைய அந்திம காலத்தில் நல்ல உலகத்தை அடைஞ்சு இன்பமாக இருப்பாங்க. அவங்களுடைய பெற்றோரும் முக்தி அடைவாங்க.
எந்தெந்த சுகத்தை யார் யார் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு அதுக்கு தகுந்தார் பொருட்களை உயரிய ஒழுக்கம் உள்ளவங்களுக்கு தானம் செஞ்சால் அந்தந்த சுகத்தை அடைவாங்க அப்படின்னுட்டு கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நன்றி. ஜெய் சாய்ராம். தானம் செய்வோம் வாருங்கள், அன்னதானம் செய்வோம் வாருங்கள். தானம் செய்வோம் வாருங்கள், அன்னதானம் செய்வோம் வாருங்கள். தன்னலமின்றியே சாய் நாமம் சொல்லி ஷிரடி மண்ணில் சாய் மகிமா துணை கொண்டு, தன்னலமின்றியே சாய் நாமம் சொல்லி ஷிரடி மண்ணில் சாய் மகிமா துணை கொண்டு, தானம் செய்வோம் வாருங்கள், அன்னதானம் செய்வோம் வாருங்கள். பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுத்தாலும் போதும் என்ற மனம் கொண்டோர் யாரும் இல்லை பூமியில்.